ஓம் சாந்தி. 18/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிமையான குழந்தைகளே, தந்தை அருள்பவர். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து எதனையும் கேட்க வேண்டியதில்லை. இறப்பதை விட இறப்பதே மேல் என்று கூறப்படுகின்றது. கேள்வி: சதா காலமும் எந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் கவலைகள் ஏதுமற்றவராகவும் எதை பற்றிய எண்ணங்கள் அற்றவராகவும் ஆக முடியும்? பதில்: கடந்தது எதுவாயினும் அது நல்லதோ கெட்டதோ அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. முழு சக்கரமும் முடிவிற்கு வந்து அது திரும்பவும் நிகழும். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற முயற்சிக்கேற்ப ஓர் அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்குமாயின் நீங்கள் எதை பற்றிய கவலையோ அல்லது எதை பற்றியும் சிந்திக்கவோ மாட்டீர்கள். தந்தையின் வழிகாட்டலாவது: குழந்தைகளே, கடந்ததை சிந்திக்காதீர்கள். பிழையான விடயங்களை செவிமடுக்கவோ அல்லது பேசவோ வேண்டாம். கடந்தது எதுவாயினும் அதனை பற்றி சிந்திக்கவோ அல்லது அதனை மீண்டும் செய்யவோ வேண்டாம். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நாங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையின் குழந்தைகள். எனவே எவருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள். உங்கள் இலக்கையும் இலட்சியத்தையும் உங்கள் முன்னிலையில் வைத்திருப்பதன் மூலம் தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். பிறரையும் உங்களை போன்றவர்கள் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள். 2. நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் அறிந்திருக்கின்ற அதே வேளை கடந்தது பற்றி எதனையும் சிந்திக்காதீர்கள். உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களால் எவ்வித பாவச் செயல்களையும் செய்யாதிருப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் இரட்டை அஹிம்சாவாதிகள் ஆகுங்கள். ஆசீர்வாதம்: ஒரேயொரு தந்தையை உங்கள் சகபாடியாக்கிக் கொண்டு அவரின் சகவாசத்தில் நிலைத்திருப்பதால் முற்றாக தூயதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. தனது எண்ணங்களிலும் தனது கனவுகளிலும் பிரம்மச்சாரியம் என்ற தூய்மையை கிரகித்தவரும், அத்துடன் ஒவ்வொரு அடியிலும் தந்தை பிரம்மாவின் கற்பித்தல்களை பின்பற்றுபவருமே முற்றிலும் தூய்மையான ஆத்மா ஆவார். சதா தந்தையை உங்களுடைய சகபாடியாக்கி தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருப்பதே தூய்மை என்பதன் அர்த்தமாகும். ஒன்று கூடலினதும் குடும்பத்தின் அன்பான மரியாதை கோட்பாடுகளின் சகவாசத்திலும் நிலைத்திருப்பது வேறு விடயமாகும். நீங்கள் ஓர் ஒன்று கூடலின் அன்பின் சகவாசத்தை கொண்டிருப்பதற்கு தந்தையே காரணம் ஆவார். தந்தை இல்லாதிருந்தால் குடும்பம் எங்கிருந்து வரும்? தந்தையே விதை என்பதால் விதையை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸ்லோகம்: ஒருவரில் ஈர்க்கப்பட்டவராக அல்லாது இந்த ஞானத்தினால் பிறரை ஈர்க்கின்ற ஒருவராக இருங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பூவாக நான் தான் இருக்கிறேன், எனக்குள்ள மனமாக நீதான் இருக்கிற. பூவாக நான் தான் இருக்கிறேன், எனக்குள்ள மன்னவா நீதான் இருக்கிற. சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, சகதி